காவியா, ராத்திரி நீ எங்கம்மா போயிருந்த? சொல்லு காவியா, ராத்திரி எங்க போயிருந்த? எங்க போறதுன்னு தெரியாம நான் எங்கேயோ போனேன் அத்தை. வழி தெரியல, திரும்ப வந்துட்டேன். என்ன சொல்ற? வாழ பிடிக்காம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கடற்கரைக்கு போயிட்டேன். ஆனா விதி இருக்குல்ல, அதுக்கு கூட என்ன பிடிக்கல அத்தை. அது என்ன சாக விடல, மறுபடியும் இங்கே அனுப்பிருச்சு. என்ன காவியா இது? என்ன நம்ம பேசுற? நீ ராத்திரி வீட்டுக்கு வரலன்னதும் நான் பயந்தே போயிட்டேன். அத்தை, பார்த்தி என்ன தேடினாரா அத்தை? நைட்டு வரலன்னு வருத்தப்பட்டாரா? ஆமாம்மா, ரொம்ப வருத்தப்பட்டான். நீ எங்க போயிருப்பன்னு அவன் குழம்பி போயிருந்தான். ராத்திரி பூரா அவன் பொட்டு தூக்கம் கூட தூங்கவே இல்லை. அவன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ண சொன்னான். அவருக்கு என் மேல கோபம் குறைஞ்சிருச்சா அத்தை? குறைஞ்சிட கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலயும் நீ இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறியா? ஏன் அத்தை, நான் இந்த வீட்ல இருக்க கூடாதா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல காவியா. நீயும் என் பொண்ணு மாதிரிதான். பார்த்தி எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி நீயும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்றேன். பயப்படாதீங்க அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கே போயிடுவேன். நிஜமாதான் அத்தை சொல்றேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இனிமே பார்த்தியோட வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன் அத்தை. நான் போயிடுறேன். நீங்க பார்த்திய நினைச்சு பயப்படாதீங்க. நான் அவர் வாழ்க்கையில இல்லைனாலே அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு. இது போதுமா? சரி, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போங்க. சாரி காவியா, ஏதோ கோவத்துல உன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியல. உன் கையால என்னை வெட்டி போட்டிருந்தா கூட நான் அதை சந்தோஷமா எடுத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என் அப்பா அம்மா கல்யாணத்தை நிறுத்திட்டேங்கிறதுனால தான் நான் கோவப்பட்டேன்.
அலைஞ்சு துரிஞ்சு இருக்கிற எல்லா புடவையும் புரட்டி போட்டு கடைசியில இந்த அழகான புடவையை செலக்ட் பண்ணாங்க. அப்பா அம்மாவோட அறுதான் கல்யாணத்துக்கு நீ இந்த புடவையை தான் கண்டிப்பா கட்டிட்டு வரணும். நீ எதுக்காக அதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ கேட்ட டிவோர்ஸ் இதை நானே உனக்கு தரேன். பார்த்து இனிமே என் கூட இருக்க போறதில்ல. இனிமே நீதான் இருக்க போற. நைட் எங்க போயிருந்த? உன்னதான் கேக்குறேன். நைட் எங்க போயிருந்த? நீங்க தானே உங்க முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதான் நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலான்னு கிளம்பி போனேன். நீ மாறிட்டேன்னு நினைச்சேன் காவியா. ஆனா மாறவே இல்லை. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு நாள் என்கிட்ட இருந்தேன். ஆனா இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காதுங்கிற ஏமாற்றம் தான் என்ன அப்படி பேச வச்சுது. உண்மையிலே நான் உன்கிட்ட தோத்துட்டேன். நீ ஜெயிச்சிட்ட. எப்படியாவது உன் மனசை மாத்திடலான்னு நினைச்சேன். ஆனா முடியல. ஆனா உயிருக்கு உயிரா நினைச்ச என்னையே உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டல. என் வகையாலே உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வச்சுட்டேன். என் கோபம் சரியா தப்பான்ல எனக்கு தெரியல. ஆனா நீ பண்ணது தப்பு. நான் செஞ்சது தப்பாவே இருந்துட்டு போட்டும். உங்க அப்பா அம்மா 60ஆம் கல்யாணம் நின்னு போனதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். ஆனா ஆனா அன்னைக்கு நான் ஏன் போனேன்னு ஏன் ஒரு வாட்டி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க? நீ இப்படி நடந்துகிட்ட ஒண்ணு புதுசு இல்லையே. பல முறை இப்படி தானே பண்ணிருக்க. அதனாலதான் நீ சொல்ல வந்த எதையுமே நான் கேட்க விரும்பல. நடந்ததாவே இருக்கட்டும். நான் இனிமே உன்னை இந்த வீட்டில இரு, என் கூட வாழ்னு கட்டாயப்படுத்த போறதில்ல. நீ கேட்ட சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணிக்கோ. தேங்க்ஸ் பார்த்தி. தேங்க்யூ. நீங்க பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். என் மேல அன்பா இருந்தீங்க, என் உயிரை காப்பாத்துனீங்க, எனக்காக இன்னும் என்னென்னமோ செஞ்சிருக்கீங்க. ஒரு கட்டத்துல எங்க நானே உங்களை காதலிச்சிருவேணும்னு பயப்படுற மாதிரி என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. நல்ல வேலை, கடவுளா பார்த்து
இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நீங்களே என்னை விட்டு போயிடுன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. கடவுளை எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார்னு சொல்லுவாங்க. நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் நினைச்சிட்டே இருப்பேன். உங்களோட நினைவுகள் தான் வாழ்க்கை முழுக்க எனக்கு துணையா வரப்போகுது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க குடும்பத்தையும் உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மன்னிச்சிருங்க. நான் இன்னைக்கு உங்களை விட்டு நிரந்தரமா பிரிய போறேன். ஏன் அப்படி அழுது நடிக்கிற? நீ என்னைக்குமே கூட வாழ போறதா சொன்னதே இல்லையே காவியா. அப்புறம் எதுக்கு இந்த கண்ணீர் எல்லாம்? கடைசியில நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. நீ ஜெயிச்சிட்ட. சொல்ல போனா என் முட்டாள்தனத்தை நினைச்சு நானே தான் கோவப்பட்டுக்கணும். வாழ்க்கையில இன்னொரு முறை உன்னை சந்திக்கவே கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இரு. சந்தோஷம். ஹாப்பி ஜர்னி. பார்த்தி, நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ண இந்த பொம்மையை நான் எடுத்துட்டு போட்டுமா? இனி வாழ்க்கை முழுக்க இதான் துணையா வரப்போது. நான் இதை எடுத்துக்கிறேனே. இனிமே என்னைய பத்தின நினைவுகள்லாம் உனக்கு வரவே கூடாது. இந்த பொம்மை இங்கே இருக்கட்டும். என்ன நீ விட்டு போற மாதிரி அதுவும் என்னை விட்டு போயிடக்கூடாது. என்னை ஞாபகப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதே மாதிரி உன்னை ஞாபகப்படுத்துற எந்த ஒரு பொருளும் இந்த வீட்டில் இருக்காது. நீ கிஃப்ட் பண்ண வாட்ச் இதையும் எடுத்துட்டு போயிடு. பார்த்தி, நீ என்னை விட்டு போகும்போது இந்த பொருளை மாத்திரம் பார்த்தி.
நினைச்ச மாதிரியே எல்லாத்துலயும் ஜெயிப்பேன். ஆல் தி பெஸ்ட் காவியா. நீ கிளம்பு. பார்த்தி பார்த்தி பார்த்தி. இதுவே நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கணும். இனிமே நான் காவியான்ற ஒருத்திய பார்க்கவே கூடாது. மாப்பிள, மாமா எங்க? பக்கத்துல போயிருக்காரு மாமா. என்ன வேற வர சொன்னாரு? எங்க போகணும்னு? மா, ஃப்ரெண்ட பார்க்க காஃபி குடுமா. போயிருக்காரு. என்னாச்சு பார்த்தி? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், உன்னை பார்த்தாலே தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? என்னைக்கு இந்த காவிய கழுத்துல தாலி கட்டினானோ அண்ணில எந்த பிரச்சனை தான். அவளுக்கு தாலி கட்டினதுக்கு என் கழுத்துல கைத்து கட்டி தொங்கிருக்கலாம். டேய், என்னடா பேசுற? என்ன மாமா, நான் எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருந்தேன், என்ன போய் புலம்ப வச்சிட்டா? நான் அவளுக்கு என்ன மாமா குறை வச்சேன்? நல்லா தானே பார்த்துட்டு இருந்தேன். அவ என்கிட்ட எப்ப பேசுறானோ கொஞ்ச நாளா பிரிச்சிருப்போம், கொஞ்ச நாளா பிரிச்சிருப்போம், அதே பேச்சு. நானும் அவ மனசை எப்படியாவது மாத்திடலான்னு எவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தேன். தோத்துட்டு தான் மாமா நிக்கிறேன். இவ்வளவு மாதிரி ஒரு மனசே இல்லாதவ கூட வாழ்ந்து நான் என்னதான் சாதிக்க போறேன்? இவ்வளவு கூட வச்சிருந்தா நம்ம சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் இருக்கணும். அதான் அவ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நானும் போன்னு சொல்லிட்டேன். டேய், டேய், என்ன பார்த்தி நீ? என்னடா மாப்பிள, என்னாச்சு உனக்கு? இப்படியா பண்ணுவாங்க? ஆமாமா, அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. எனக்கு ஒரு நேரத்துல போயிடுவா. டேய், என்னடா நீ? இனி அவ யாரோ நான் யாரோ. இனிமே அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதுவுமே இல்ல. டேய், என்ன பார்த்தி, என்ன பேசுற நீ? நீயும் காவியாவும் பிரியறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இங்க பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம்தான். அதை நாம தான் பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தணும். நீ போ, நீ முதல்ல போய் காவியா சமாதானப்படுத்து. அவங்க வீட்டை விட்டுலாம் வெளியே போக கூடாது பார்த்தி. டேய், நாம ஒண்ணு போக சொல்லலையடா. அவதானே வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்படுறா. நானும் வேண்டான்னு எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ கேட்கவே இல்லையே. அவ போகணும்னு இருக்கா, விடு போகட்டும். அம்மா, என்னம்மா நீங்க? இவன் தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவங்க எங்கம்மா போவாங்க? எங்கேயோ போட்டுமேடா, நமக்கு என்ன வந்துச்சு? சனியா நம்மளை விட்டு போகுதுன்னு தலைமொழிகிட்டு நிம்மதியா இருப்போம். ஏய், என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசு. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லடா. நான் சொல்றேன்,